everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்கு நம்ம ஒரு liquid fertilizer தான் பார்க்க போறோம். இது மூணே இன்கிரிடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இந்த ரெசிபி வந்து எனக்கு ஷேர் பண்ணது என்னோட மென்டர். he is வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ரோஸ் ஃபெடரேஷன். ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஆர்கானிக் ஃபாலோ பண்ணாலும் சரி, கெமிக்கல் ஃபாலோ பண்ணாலும் சரி, திஸ் கேன் பி கிவன் டு ரோசஸ். எல்லா ஃப்ளவர் பிளான்ட்க்கும் கொடுக்கலாம், எஸ்பெஷலி ரோசஸ். மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபியோட ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து எப்போ மாதிரி கிரவுண்ட்நட் கேக். உங்களுக்கு கிரவுண்ட்நட் கேக் கிடைக்கலன்னா கோகோனட் கேக், அதாவது தேங்காய் பிண்ணாக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கடலை பிண்ணாக்கு, தேங்காய் பிண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் கேக் கிடச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் மோர் நியூட்ரிஷியஸ் தேன் தீஸ் டூ. அப்போ இது வந்து கடையில் நம்ம வாங்கும்போது பெரிய பீஸாக இருக்கும். பொடிசாக நம்ம சின்ன சின்னதாக அந்த மாதிரி நொறுக்கணும். சுத்தியல் வச்சோ இல்லை கல் வச்சோ எதாவது வச்சு நீங்கள் வந்து கை வச்சு உடைக்கும்போது இவ்வளோ குட்டி குட்டி பீஸாக உடைக்க முடியாது. ஏன்னா இது இந்த மாதிரி சைஸில் இருந்துச்சுன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். இது நீங்கள் லோக்கலில் கடைகளில் ஆக்ரோ ஷாப்பில் வாங்கினா போதும். 35 ருபீஸ்லேருந்து 45 ருபீஸ்க்குள்ளால தான் இருக்கும் 1 கிலோ. அதுக்கப்புறமா டிஏபி ரெண்டாவது இன்க்ரீடியண்ட், டைஅமோனியம் ஃபாஸ்ஃபேட், ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு 250 கிராம்ஸ். நான் என்ன கணக்கில் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கிராம் பர் பாட் அப்படின்ற ஒரு கணக்கு. அப்போ அப்ராக்சிமேட்டாக என்னோடய எல்லா பிளான்ட்ஸுக்கும் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வெயிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டைஅமோனியம் ஃபாஸ்ஃபேட், இதில் ரெண்டுலேயுமே நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்டும் பார்த்துட்டோம்ல. ஸோ இது 1 கிராம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வரும். நான் கையில் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட. இது நம்ம கிரானியூல்ஸை நீங்கள் பாட்டுக்கு போட்டாலும் இந்த மாதிரி 1 கிராம் பர் பாட் அந்த மாதிரி கணக்கில் போடுங்க. பெரிய பாட் அப்படின்னா 12 இன்ச் பாட் அப்படின்னா 1 கிராம். தேர்ட் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ரைஸ் குக் பண்ண வாட்டர், கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கஞ்சி வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ இது வந்து நல்லா கோல்டாக ஆறி போய் இருக்குது. இது ஒரு 1 லிட்டர் போல் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது 10 லிட்டர் வாட்டரில் இதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். நம்ம எப்போது மாதிரி தண்ணியில் கலக்கி 3 days ஃபர்மெண்ட் ஆக வச்சிட வேண்டியது தான். நான் இது ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக கொஞ்சம் கரைச்சி அதுக்கப்புறமா ஃபர்மெண்ட் ஆக வைக்க போகிறேன். ஏன்னா இல்லாட்டி இது எவ்வளோ கரையும் அப்படி நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ டிஏபி செப்பரேட்டாக தண்ணியில் கரைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கடலை புண்ணாக்கும் செப்பரேட்டாக கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னாலே அது நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா சோக்காகி உப்பி வந்துடும். அதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து நம்ம எந்த பக்கெட்டில் ஊற வைக்கிறோமோ ஃபர்மெண்ட் ஆக வைக்கிறோமோ அதில் போட்டு எல்லாம் கலக்கி வச்சிட வேண்டியது தான். ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி. இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து கலக்கிறப்ப அடியில் போய் அது கிடக்கும், ரொம்ப ஹார்டாக செட்டில் ஆயிரும்ல. ஸோ இது வந்து ஒரு ஈஸி டிப். நீங்கள் செப்பரேட்டாக கூட கரைச்சிக்கலாம், இல்லை டிஏபி இது சேர்த்து கூட கரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்மெல் எதுவுமே வராது. நம்ம கரைக்கும்போ, கடலை புண்ணாக்கு கரைக்கும்போ நம்ம தண்ணி கம்மியாக விட்டோம்னா அது ஃபுல்லும் அப்சர்வ் பண்ணி ஒரு கூழ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஜாஸ்தி விடுங்க. விட்டுட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகி இந்த மாதிரி மாவு மாதிரி ஆகி அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கும். இதை நம்ம இனி எடுத்து வந்து எல்லாத்தையும் சேர்த்து பக்கெட்டில் போட்டு தண்ணி விட்டு அடைச்சி வச்சிட வேண்டியது தான். இது கூட நீம் கேக் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். தட் இஸ் பியூர்லி ஆப்ஷனல். இந்த ரெசிபி வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். இதே மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்கன்னா ஸ்டார்ச் இல்லையா, நம்ம சோறு வடித்த தண்ணி ரொம்ப திக்காக அதோட டெக்ஸ்டரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றாவது அதை நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். ரெண்டாவது சாயில் மீடியாவில் இதை யூஸ் பண்ணும்போது ரூட்ஸில் வந்து எதாவது பிளாக்கேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லிமிட்டடாக அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணும்போது நல்ல பலன் தரும். டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே ருட்டீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இடையில
இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மாதம் நம்ம 3 தடவை 10 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறோம் அப்படின்னா 2 தடவை வேறு ஃபெர்டிலைசர் போடுறோம். அண்ட் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம சப்ஸ்டிடியூட்டாக கொடுத்துக்கலாம். நம்ம இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டோம். இதை கலக்கி தேவையான அளவு தண்ணியெல்லாம் விட்டு அடைச்சி வச்சுட்டா போதும். டெய்லி ஒரு முறை எடுத்து கலக்கி வைக்கணும். இது 4th டே மார்னிங். மேக்ஸிமம் ஃபர்மெண்டேஷன் 3 days தான், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நல்லா கலக்கி எடுத்துட்டு நம்ம 1:10 ரேஷியோ, இந்த லிக்விட் 1 லிட்டர்னா 10 ரேஷியோ 10 லிட்டர் தண்ணியில் கலக்கி செடிங்களுக்கு விட வேண்டியதுதான். கொஞ்சம் ஸ்மெல் வரும், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிண்ணாக்கு. இதை 10 inch பாட்டுக்கெலாம் 1/2 லிட்டர் விடலாம். 12 inch பாட்டுக்கு 1 லிட்டர் கொடுக்கலாம். அதை விட சிறிய சைஸ் பாட்ஸுக்கு நம்ம ஒரு 350 ml 1 லிட்டர் எடுத்தோன்னா 3 பாட்டுக்கு விடுற மாதிரி எப்போதும் நான் ஃபாலோ பண்ணுற அதே அளவு தான். இப்போ ரெயின் எதுவும் இல்லை, அதனால் நான் நார்மல் குவான்டிட்டியே விடுறேன் எல்லா பிளான்ட்டுக்கும். மார்னிங் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை விட்டால் போதும். அண்ட் நாளைக்கு தண்ணி விடும்போது நல்ல பாட் ஃபுல்லும் வாட்ரு விடுவேன். அப்போது நல்லா ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி நம்ம வாட்ரு விடணும். ஸோ வேறு எதுவும் இல்லை. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐம் ட்ரையிங் இட். இதில் நான் டைல்யூட் பண்ணும்போது ஹியூமிக் ஆசிட் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் டார்க் ப்ரௌனாக இருக்குது. தட் இஸ் ஃபார் ரூட் டெவலப்மெண்ட், ரூட் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹியூமிக் பற்றி நான் செப்பரேட் வீடியோவே உங்களுக்கு போடுறேன், எதனால் எதுக்கு யூஸ் பண்ணோம், எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் ஹியூமிக் ஆஸ் வெல். இந்த ரெசிபியை நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறுபடியும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமெண்ட் பண்ணலாம், நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. மறுபடியும் I'll meet you all on another interesting topic. அது வரைக்கும் happy gardening as usual and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.